வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகள், அச்சுறுத்தல்கள் எதுவும் இந்த அரசாங்கத்தில் நடைபெறாது என உறுதியளித்த நலிந்த ஜெயதிச. திடீரென பரவும் மர்ம காய்ச்சலால் மக்களை அவதானமாக இருக்குமாறு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. அனுர அதிரடி உத்தரவு என்ன ஆகுமோ என்ற நடுக்கத்தில் மஹிந்த. இனி விரிவான செய்திகள். அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகள், அச்சுறுத்தல்கள் எதுவும் எதிர்காலத்திலோ அல்லது இந்த அரசாங்கத்திலோ இடம்பெறாது என தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்த போது, தமிழ் ஊடகவியலாளர்கள் மாத்திரமல்ல, சிங்கள முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது தொடர்பாக அரசாங்கம் இன பாரபட்சமின்றி செயற்படும். கடந்த காலத்தில் நடந்த ஊடகவியலாளர்கள் படுகொலைகளை பற்றி மீள் விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடக்கம் படுகொலை செய்யப்பட்ட சகல ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விசாரணைகள் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்டிருந்தன. அதனை மேற்கொண்ட அதிகாரிகள் இந்த நிறுவனத்தின் சேவையிலிருந்து அகற்றப்பட்டிருந்தார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியே செல்லுமாறு வற்புறுத்திய நிலை காணப்பட்டது. மேலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனையவர்கள் தொடர்பான படுகொலைகள் மட்டுமல்ல, ஊழல் தொடர்பான சகல விடயங்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டவர்கள் கூட நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை காணப்பட்டது. நாம் தேடி பார்த்த போது போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்றவற்றின் அறிக்கைகளின் பிரகாரம் இவ்வாறான குற்றங்களுடன் தொடர்பான ஆவணங்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளன. அதனால் நாம் அந்த செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பித்து விசாரணைகளை முறையாக மேற்கொண்டு வருகிறோம். ஊடகவியலாளர்கள் படுகொலை தொடர்பான விசாரணைகளை முறையாக செயல்படுத்துவதன் என்னால் உறுதியாக கூற முடியும். அதுடன் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் நுவரெலியா மாவட்டத்தில் அரிசியை கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த பல வியாபாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு நாட்டு அரிசியை விற்பனை செய்த பல வர்த்தகர்களுக்கு எதிராக நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அமில ரத்நாயக்க தெரிவித்தார். நுவரெலியா, நானோயா, ரதல்ல மற்றும் அக்கரபத்தன, ஹோல்புக் ஆகிய பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்களை கைது செய்வதற்கான குறித்த அதிகாரிகள் இன்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் அமில ரத்நாயக்க நுவரெலியா மாவட்டம் முழுவதும் இவ்வாறான சோதனைகள் தொடரும் என தெரிவித்தார். நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் ரயில்கள் பயணச்சீட்டை முன்பதிவு செய்வதிலும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. சில குழுக்கள் ரயில் ஆசன முன்பதிவு பயணச்சீட்டுகளை இணையத்தில் கொள்வனவு செய்கிறார்கள். பின்னர் அதிக விலைக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்கிறார்கள் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களின் தொலைபேசி இலக்கங்களுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடியுடன் தொடர்புடைய சகலரையும் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்பதிவு செய்யப்பட்ட ஆசன பயணச்சீட்டுகள் தொடர்பான சோதனைகளை கடுமையாக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன கூறியுள்ளார். யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் பரவி வருவதால் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட விளைநிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை, கரவெட்டி, சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது. இக்காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் 4 இறப்புகளும், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினராக காணப்படுகின்றனர். இறந்தவர்களில் எல்லா இறப்புகளும் சுவாச தொகுதி பாதிப்பினாலேயே ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலுடன் நவம்பர் மாதத்தில் 12 நோயாளர்களும், டிசம்பர் மாதத்தில் 21 நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை
இதுவரை 33 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த காய்ச்சலுடன் 20 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது எலிக்காய்ச்சலா இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இக்காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளன. எலிக்காய்ச்சல் மழை வெள்ளத்தில் எலி, ஆடு, மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் கலப்பதன் மூலம் இந்நோய் கிருமிகள் வெள்ள நீரில் கலக்கின்றன. பொதுமக்கள் இந்த வெள்ள நீருடன் தொடுகை ஏற்படும் போது அவர்களின் தோலில் உள்ள சிறு காயங்கள், புண்கள் மூலம் உடலின் குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து எலிக்காய்ச்சல் நோய் உண்டாகிறது என்று தெரிவித்துள்ளார். இளம் வாக்காளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை இணைத்து உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உச்சநீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். முன்னைய வேட்புமனுக்களை செல்லுபடியற்றதாக்கி புதிய வேட்புமனுக்களை கோரும் வகையில் சட்ட திருத்தங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அடுத்த விசாரணை ஜனவரி 29, 2025 திட்டமிடப்பட்ட நிலையில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழக்கு விபரங்களை வெளியிடவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தண்ணீரூற்று கடற்கரை பகுதியில் நேற்றிரவு சுற்றித்திருந்த இலங்கையை சேர்ந்த 4 பேர் தங்கச்சி மடம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4வரும் கடற்கரைக்கு அருகில் பைகளுடன் காணப்பட்டதாகவும் மேலதிக விசாரணையில் அவர்கள் கடல் வழியாக சட்டவிரோதமாக இலங்கைக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் 2 மண்டப முகாம்களில் தங்கியிருந்தனர். ஒருவரின் பாஸ்போர்ட் காலாவதியாகிவிட்டது. அவர் 2019 பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இந்தியாவுக்கு வந்துள்ளார். 4வது நபர் படகில் 3 மாதங்களுக்கு முன்பு இந்தியா வந்தார். வெளிநாட்டினர் சட்டம் 1946 மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் 1947 ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரவின் 1வது வெளிநாட்டு விஜயம் எதிர்வரும் 15ஆம் திகதி இந்திய விஜயத்துடன் ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை இந்த விஜயம் இடம்பெற உள்ளதுடன் இந்திய ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசு தலைவர்களை சந்தித்து உத்தியோகபூர்வ பேச்சுக்களை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிரதிவெளிவிவகார அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திர ஆகியோரும் வருகை தந்துள்ளனர். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அனுரகுமாரவுடன் பல வெளிநாடுகளில் ராஜதந்திர ரீதியில் சுமூகமான முறையில் பேச்சுக்களை நடத்தியிருந்தன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்திற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் பொது தேர்தல் காலம் கடந்து கொண்டிருந்ததால் அவரால் விஜயத்தில் பங்கேற்க முடியவில்லை. இந்திய இழுவைமடு படகுகள் இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி அளிக்கும் எந்த வகையான திட்டமும் கடந்த காலங்களில் தம்மிடம் இருக்கவில்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தற்போதைய பலவீனங்களை மறைக்கும் வகையில் கடற்றொழிலாளர்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகத்தினையும் வெளிப்படுத்தியுள்ளார். வடக்கு கடற்றொழிலாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்த தற்போதைய கடற்றொழில் அமைச்சர், இந்திய இழுவை படகுகளுக்கு அனுமதி வழங்கும் முன்னைய அரசாங்கத்தின் சிந்தனை தற்போதைய அரசாங்கம் அதை கைவிட்டு விட்டதாக கூறிய செய்திகள் வெளியாகியிருந்தன. அதை மறுத்துள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எமது வளங்களை அளிக்கின்ற இழுவைமடி தொழில் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே 90ஆம் ஆண்டுகளிலிருந்து தன்னுடைய உறுதியான நிலைப்பாடாக இருந்து வருவதாக தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்த போதும் இந்திய கடற்றொழிலாளர் விவகாரம் தொடர்பில் தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 பேஜஸ் காணியுடன் தனி வீடு அவசியம், மாடி வீடு திட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம் என தெரிவித்தார். இன்று கொடகலையில் அமைந்துள்ள CLF குவேட்போர் கூட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூடியது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறிய போது, கடந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 5 சபைகளை கைப்பற்றியது. இம்முறையும் உள்ளாட்சி சபை தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு வியூகம் வகுக்கப்படுகின்றது. காங்கிரசின் தனித்துவமான சேவல் சின்னத்தில் போட்டியிடுவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. கூட்டணி அமைப்பது தொடர்பில் இன்னும் பேச்சு நடத்தப்படவில்லை, அது பற்றியும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கொள்கை மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மனிதவள முகாமைத்துவ பிரதி போலீஸ் மா அதிபரினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவுக்கு நேற்று கடிதம் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் உயர்ந்த பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. அந்த வகையில் அவருக்கு எப்போதும் அச்சுறுத்தல் உள்ளது. இருந்தபோதிலும் அனுர தலைமையிலான அரசு அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை விலக்கியுள்ளது என்று தெரிவித்தார்.